கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். உன் சாந்த குணம் சகல மனிதருக்கும் தெரியப்படுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சில வசனங்களை கொடுத்து நம்மை கண்டிப்பார். அப்போ அவர் சிட்சிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சகித்து அந்த காரியங்கள் வேண்டாம் அப்படின்னு ஆவியானவர் பேசும் பொழுது அதை நம்ம விட்டுறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நம்மை கண்டிக்கும் பொழுது, வசனம் நம்ம இடத்துல வரும் பொழுது நமக்கு பிடிக்கும் அந்த விஷயம். ஆனா தேவனுக்கு பிரியமில்லை அப்படின்னும் பொழுது அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், கட்டாயம்னா விட்டு தான் ஆகணும். ஆமென். சாந்த குணம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவங்க தான் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்போ கர்த்தருடைய சிட்சையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. அவர் நம்மை கடிந்து கொள்ளும் போது நம்மளுடைய ஆவி மனசு என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா நம்ம போற வழியை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை சோதிக்கும் பொழுது நாம் தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்துடணும். அப்பதான் நம்ம ஆத்மா கிட்ட நம்ம சொல்ல முடியும் ஸ்ட்ராங்கா, நான் பரவாயில்ல, நான் சோதிக்கப்படுறேன், நான் சோதிக்கப்பட்ட பிறகு நான் சுத்த பொண்ணாக, என் தேவன் விரும்புகிறவளாக, என் தேவன் விரும்புகிறவனாக நான் என்ன பண்ணுவேன், இருப்பேன், வாழ்வேன் அப்படின்னு சொல்லி தைரியமா உங்க ஆத்மாவிடத்துல நீங்க தான் பேசணும். ஆமே. நீங்க கர்த்தருக்கு பொறுமையுடன் நீங்க காத்திருக்கும் பொழுது தீங்கு நாளிலே அவர் உங்களை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உங்களை அவர் நிறுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தை நடத்துகிற தேவன், சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிற தேவன். தேவனிடத்தில் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, நீ கொடியாய் நிலைத்து கனி கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சண்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது, எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, தீமையை சகிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய ஆவியின் கனிகள் வரங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற வேண்டும். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை மாத்திரமல்ல, நீங்கள் உங்களை தேவனிடத்திலே தாழ்மைப்படுத்தும் பொழுது உங்கள் தலைமுறையும் உங்கள் குடும்பத்தையும் சந்ததியும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.